सहस्रपाद अद्यतिष्ठति साङ्कुलं पुरुष एवेदकं सर्वं यद्भूतं दामोदर्तत्वशेषानः तेन्नेनादिरोपति एतावानस्समितिमां आदोचिरसापूराणि विवादस्साम्रामपि विवादत्रय पुरुषः आदोचिरसत्वादिराजयत यराजो आदिपुरुषः स जातो अत्रिच्छद पश्चात् भूमिमदोपुरः यत्पुरुषेण कविषा देव यज्ञजन्वानाः अवत् தம்பி, பக்தி அவசியம்தான். ஆனா அதுக்காக இப்படியா? உங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். கை இப்படி பொத்து போயிருக்கேப்பா. என் மனசு இதை விட அதிகமா பொத்து போயிருக்கு சாமி. என்னோட செல்வி ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்கா. செல்வியா? யார் அது? என் வைஃப் சாமி. ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயமா ராத்திரி முழுக்க 10,000 தீபம் ஏத்தினாலே அவ தானே? ஆமா சாமி. அவளுக்கு அந்த வக்கீல அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. அவளுக்கு என்னாச்சு? படிக்கட்டுல இறங்கும் போது கால் தடிக்கு கீழே விழுந்து பேஷண்ட்டுக்கு வயிற்றுல மட்டும் இல்ல தலையிலயும் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறோம். கவலைப்படாதீங்கோ. இந்த கோவிலுக்கு வந்த யாருமே இதுவரைக்கும் சோட போனதா சரித்திரமே இல்ல. கால்ல முள் செருப்பு போட்டுண்டு இந்த பிரகாரத்தை 108 முறை சுத்தி வந்தா உங்க வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். செல்விக்காக முள் செருப்பு என்ன சாமி? முள் படுக்கையில கூட நான் படுக்க தயாரா இருக்கேன். சந்தியா, படியிலிருந்து விழுந்த புலத்தாச்சி பொம்பளை பழச்சு நீ பாத்திருக்கியா? சத்தியமா நான் பார்த்ததில்ல. அப்போ ரெண்டுமே காலி தான். இதுல என்ன உனக்கு சந்தேகம் அறிவு? செல்வியும் காலி, அவ புள்ளையும் காலி. குழந்தை உடம்ப ஊசியால சல்லடையா தொலைக்கிறாங்களே பாவிங்க. அத பாக்க பாக்க நெஞ்சு பதறுதுடி. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவமா அவளுக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனை? கெட்டது செய்யணும்னு நினைச்சவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அதுக்காகவா இப்படி ஒரு தண்டனை? ஏ எதுக்கு சிரிக்கிறீங்க?
என் பொண்ணு அழுதுட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? அண்ணி, நாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு இங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கோம். மாயா எதுவுமே தெரியாம அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த செல்வி கண்முழிக்க மாட்டாளன்னு ஏக்கமா அழுதுட்டு இருக்கா. ஆனா அவ கண்முழிச்சா திரும்பவும் நாமெல்லாம் தெருவுல நிப்போன்னு அவளுக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல சந்தியா. ஊரே சேர்ந்து வேணாலும் அந்த செல்வியை காப்பாற்ற முடியாது. காப்பாத்த முடியாதா? எப்படி அறிவு சொல்ற? நானும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். அவ வயித்துல பலமா அடிபட்டிருக்கான். செல்வி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா, அவ குழந்தை பொழைக்கிறது அதை விட கஷ்டமா. அப்படியே அறிவு, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தெரியாம புருஷனை சுத்தாம ஒருத்தி அரச மரத்தை சுத்தின கதையா? அந்த சந்தோஷ் கோயில சுத்தி முள் செருப்பு போட்டு நடந்துட்டு இருக்கானா. முள் செருப்பா? ஆமா அறிவு, செல்வி கண் திறக்கணும்னு வேண்டுதெல்லாம். கேட்டி அறிவு, முள் செருப்பு போட்டு வேண்டிக்கிட்டு நடந்தா இசிஜி மிஷின் தானா வேலை செஞ்சிருமா என்ன? அது ஒண்ணு இல்ல சந்தியா, கெட்ட நேரம் மட்டும் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைச்சுக்கோயேன், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த மாதிரி தான் லூசா மாறிடுவாங்க. அவன் வேண்டுதலால செல்வி கண் திறக்க மாட்டால. அண்ணி, கோயில்ல சுவிட்ச் போட்டா ஐசியூல பல்ப் எரியும்னா அவன் கோயில்ல தானே உட்காந்துட்டு இருப்பான். எதுக்கு ஆஸ்பத்திரி வர போறான்? ஆமா அறிவு, நானும் பக்தியை கேள்விப்பட்டு ரொம்ப பயந்துட்டேன். அட போங்க நீ, நல்லா இருந்த பையன் அந்த பைத்தியக்கார குடும்பத்தோட பேச்ச கேட்டு கோயில் கோயிலா லூசு மாதிரி திரியறான். அவனோட வேண்டுதலுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க. சத்தியமா அவன் வேண்டுதலும் பலிக்காது, செல்வியும் பொழைக்க மாட்டான். நீங்க போயிட்டு நம்ம மாயாக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்லுங்க. நிச்சயம் அந்த செல்வி கண் திறக்க மாட்டாள் அறிவு. அவன் வேண்டுதெல்லாம் பலிக்காதுல்ல. சத்தியமா பலிக்காத நீ. நான் எத்தனை ஆத்த படம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் சும்மா லொலாய், பாமர மக்கள் நம்புற விஷயம். அவன் ஆணி செருப்பு போட்டு வேண்டுவானா, இவ கரண்ட் கனெக்ஷன் வந்த மாதிரி கண்முழிப்பாலாம். கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. போங்க நீ, உங்க பொண்ணு கிட்ட போயிட்டு அழ வேண்டான்னு சொல்லி நம்ம பக்கம் இழுத்துட்டு வாங்க. ஏய், நீயும் போ. வாங்கக்கா, கண்டதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. இனி அந்த ஆண்டவனை நினைச்சாலும் செல்வி கண்ணை திறக்க மாட்டா. எப்படியோ அந்த செல்வி கதை இன்னியோட முடிஞ்சாதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையும். இத என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. ஆணி செருப்பாம் வேண்டுதலாம், செல்வி கண்ணை திறப்பாலாம். டேய் சந்தோஷ், இதெல்லாம் நடக்கிற காரியமாடா?
டாக்டர் கை அசையுது. செல்வி ஏய் இங்க வாயா. அம்மா அங்க பாரு செல்வியே. செல்வி சந்தோஷ், உன் வேண்டுதல் வீண் போகலடா. ஆமாடா, செல்விக்கு நினைவு திரும்பிடுச்சு. நிஜமா தான்டா, செல்வி நல்லபடியா கண் முழிச்சு பார்த்துட்டா. அப்புறம் பிரபா எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துங்க தம்பி. இந்தாங்க சார். என்ன தம்பி இது? சார், இந்த வாரம் கலெக்ஷன் பணத்தை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். இதில் 2500 ரூபாய் இருக்கு. போன வாரம் வந்த புயலால் சரியாக கலெக்ஷன் ஆகலை சார். வண்டி மேலே வேற மரம் விழுந்துருச்சு. டிங்கரிங் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படி ஒர்க் இருக்காது. நானும் அப்படியே கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் சார். அம்மா என்னம்மா பிரபா தம்பி ஊருக்கு போறேன்னு சொல்றாரு? எந்த ஊருக்கு பிரபா? திண்டிவனத்துக்கிட்டீங்க. நிஜமா ஊருக்கு போறீங்களா பிரபா? அப்பா, பிரபாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? நீ தான் சொன்னியே. தம்பி, ராஜ் எல்லாத்தையும் சொன்னா. டைவர்ஸ் ஆனது, உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வாழ்க்கை பூரா பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். அதுக்கு நம்ம சோர்ந்து போய் உட்காரலாமா? இப்ப என்ன, உங்க 2 பேருக்கு ஒத்து வரல, நீங்க பிரிஞ்சிட்டீங்க. அதுக்காக நீங்க வேலையை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? இல்லை சார், அது மட்டும் இல்லை. எங்கள் அக்கா பொண்ணு செல்வி கூட படிக்கட்டில் தவறி விழுந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கா. அதனால் மனசு கொஞ்சம் சரியில்லை சார். பாவம் பிரபா, குடும்ப பொறுப்பை தோல் மேல சுமக்கிற இவருக்கு என்ன கஷ்டம் மேல கஷ்டம் வருதோ. இதை பாருங்க, உங்க வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குல்ல. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிங்க தம்பி. உங்களை பத்தி யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியல. கொஞ்சம் உடம்ப பாத்துக்குங்க. இது வாழ வேண்டிய வயசு, உழைக்க வேண்டிய வயசு. கவலையெல்லாம் வீணா உங்க மனசையும் உடம்பையும் தான் கெடுக்கும். செய்யற வேலை மட்டும்தான் உங்களை பிஸியா வச்சுக்கும். ஊருக்கெல்லாம் போய் தனியா இருந்தா இதே ஞாபகம் தான் வரும் தம்பி. நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு சாயங்காலம் டெம்பரவரியா வண்டி ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு வாரம் ஓட்டுங்க. இந்த கலெக்ஷன் பணத்தை எல்லாம் ஆத்தோட சேர்த்து கொடுங்க. என்ன சொல்றீங்க? சார், உங்களுக்கு எதுக்கு சார் என்னால் தேவையில்லாத சிரமம்? பிரபா, இது எங்களுக்கு சிரமம்லாம் எதுவும் இல்ல. அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு மனசு போட்டு குழப்பிக்காம, நீங்க எப்பவும் போல நைட்டும் பகலும் உழைப்பீங்களோ அதே மாதிரி வேலை செய்யுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. காலம் போக போக எவ்வளவு தூக்கத்தை வேணாலும் வேஸ்ட் பண்ணி வாழலான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க உங்க குடும்பத்துக்காக வெறும் நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க பிரபா. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் வரேன் சார். சரிங்க தம்பி, வரேங்க. ரொம்ப நல்ல பையன்மா. ஆமாப்பா, தான் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ற ஒரு மனுஷன். எவ்வளவு போராட்டம் வந்த போதும், தனக்குன்னு எவ்வளவு கெட்ட பேர் வந்த போதும், தனக்குன்னு எத்தனை கஷ்டங்கள் வந்த போதும், கடைசி வரைக்கும் தான் மனைவியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு பிடிவாதமா இருந்தவர் பாவரு. அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு. குறுகிய வட்டத்துல சிக்கிடக்கூடாது, பெரிய ஆளா ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடைசியில டிவோர்ஸும் கொடுத்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவரை பத்தி யோசிக்க இப்ப யாரும் இல்லப்பா. இந்த மாதிரி தான் மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்ற ஒருத்தரை எங்கேயுமே பார்க்க முடியாதுப்பா. நான் கல்யாணம் பண்ணா இப்படி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும். என்னமா சொன்ன? கல்யாணம் பண்ணா இவர மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னப்பா. மாப்பிள்ள, நீங்க பண்ண வேண்டுதல் எதுவுமே வீண் போகல. செல்வி கண்ணு முழிச்சிட்டா.
போய் பாருங்க மாப்பிள்ள. சிஸ்டர், என் வைஃப் கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் பேசிட்டு போயிருங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். செல்வி, செல்வி, செல்வி. சந்தோஷ், பயந்துட்டேன் செல்வி, ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு நினைவு திரும்பலன்னு சொன்ன நிமிஷமே என் மூச்சே நின்று போயிடுச்சு செல்வி. இப்பதான் என் உயிரே எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நீ நல்லா ஆயிட்ட செல்வி, உனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். இந்த சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீ ரெஸ்ட் எடு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமா, நான் அப்புறம் வரேன். என்ன செல்வி? நான் உன் கூட பேசணும் சந்தோஷ். பேசலாம் செல்வி, நான் இங்கே தானே இருக்கேன். எப்போ வேணாலும் பேசலாம். டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமா, அவர் வந்துட்டு போட்டும், அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம். சந்தோஷ், ஐயோ சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? ஒன்றும் இல்லை செல்வி. இல்ல, காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. என்ன சந்தோஷ் இது? ஒன்றும் இல்லை செல்வி, சும்மா. சும்மாவா? உள்ளங்கையில நெருப்பு பட்டு வெந்து போன மாதிரி இருக்கு. என்னாச்சு சந்தோஷ், சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். நான் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சந்தோஷ், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல, நான் கேக்குறேன்ல, சொல்லு. செல்வி, செல்வி, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இந்தா தண்ணி குடி. உனக்கு என்ன ஆச்சு சந்தோஷ்? கால் தாங்கி தாங்கி நடக்கிற, கையெல்லாம் காயமா இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு சந்தோஷ்? சொல்லு, சொல்லு சந்தோஷ். சச்சா, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை செல்வி. நீ எனக்காக வேண்டிக்கிட்டல, அதே கோயிலுக்கு போய் நான் உனக்காக வேண்டிக்கிட்டேன். சந்தோஷ், நான் உனக்காக வேண்டிக்கிட்டது வேற. அதுக்கு போய் நான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவ. எனக்கு எல்லா கஷ்டமும் பழகி போச்சு. ஆனா நீ அப்படியா? நீ போ மாதிரி வளர்ந்தவன். ஏன் சந்தோஷ் இப்படி பண்ண? எப்படி உன்னால இந்த வலியெல்லாம் தாங்க முடிஞ்சது? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் எந்த வழியை வேணாலும் தாங்கிக்குவேன் செல்வி. சொல்லப்போனா இப்போ நீ கண்ணை முழிச்சு பேசின உடனே இந்த வலி எல்லாமே பறந்து போச்சு. பொய் சொல்லாத சந்தோஷ், அது எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சந்தோஷ். என்ன செல்வி, வலிக்குதா? சந்தோஷ், டாக்டர் என்ன சொன்னாரு? நான் இன்னும் டாக்டரை பார்க்கல. நேரா கோயிலேருந்து இங்கே தான் வரேன். சந்தோஷ், என் வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்கு, உனக்கு தெரியுதா? அப்பப்போ வேற வலி வருது.
ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். அதான் டாக்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். சச்சா, உனக்கு ஒன்றும் ஆகாது செல்வி. நான் தான் சொல்கிறேன்ல, நீ குணமாயிட்டேன்னு. சார் டைம் ஆயிடுச்சு. சரி செல்வி, நீ ரெஸ்ட் எடு. வரேன். சந்தோஷ் பார்த்து. ஒன்றும் இல்லை. வணக்கம் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படியோ என் செல்வியை நல்லபடியாக காப்பாத்திட்டீங்க. என்ன டாக்டர்? உங்க ஒய்ஃப்க்கு இன்னும் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதைக்கு அவங்களுக்கு சுயநினைவு மட்டும்தான் திரும்பியிருக்கு. வலி தெரியாமல் இருக்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஆனால் எப்போ வேணும்னாலும் அந்த வலி வரலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? படியிலிருந்து விழுந்த அதிர்ச்சியில் அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குழந்தையோட அசைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தாயோட உயிருக்கும் நிறைய ஆபத்து வர சான்சஸ் இருக்கு. உடனடியா ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி ஆகணும். டாக்டர், என் வைஃப்க்கு எதுவும் ஆகாதில்ல? சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதில்ல? இது ரொம்ப சிக்கலான ஆபரேஷன்மா. டாக்டர் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பயமா இருக்கு. 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்.